வணக்கம் மானிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். நேத்திக்கு நைட்டு 8ஆம் தேதி நைட்டு லேட் நைட்டு ஐசிஐ வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நமக்கு தெரிய வந்தது வந்து ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு தான் தெரிய வந்திருக்குது. ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே ஆயிடுச்சு. ஸோ ஐசிஐ வந்துட்டு எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. சிஏ இன்டர்ல இருக்கிற குரூப் 2 எக்ஸாம்ஸ், தட் இஸ் 9th நடக்க வேண்டிய எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலுக்கு அந்த ஐடிடியும் லாஸ்ட் எக்ஸாம் ஒன்று இருக்குது, அந்த ஓப்பன் புக் எக்ஸாம், அது ரெண்டும் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இது வந்து அஃபிஷியல் தான். ஸோ இதோட இதையும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இதையும் நீங்கள் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனையும். ஸோ இதுதான் ஐசிஐயோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் சார்ட்டர் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் 2025. இது வந்து ஃபேக்லாம் கிடையாது, இது உண்மையான நோட்டிஃபிகேஷன் தான். இவங்க வந்து 8th மே அன்னைக்கு சொன்னதா சொல்கிறாங்க. நமக்கு தெரிய வந்தது 9th மே அன்னைக்கு ஏர்லி மார்னிங் தெரிய வந்திருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 9th-லேருந்து 14th வரைக்கும் இருக்கிற எல்லா எக்ஸாமும் போஸ்ட்போன் ஆகுது. டேட் சொல்லலை அவங்க. ஸோ டேட் வந்து ஃபியூச்சரில் சொல்லுவாங்க. பட் இப்போதைக்கு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா குரூப் 2க்கு படிங்க. யார் யாரெல்லாம் குரூப் 2 எழுதலாமா வேணாமான்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் குரூப் 2 படிங்க. அண்ட் ஃபைனலுக்கும் அதே மாதிரி தான் நல்லா படிங்க. பட் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எதுவும் போஸ்ட் பண்ணால் எதுவும் ஆகல. அது வந்து கன்ஃபார்மாக அந்த டேட்டில் தான் நடக்க போகுது. அதனால ஃபவுண்டேஷன் பசங்க நல்லா தரவா படிங்க. பை.